நமச்சிவாய. அன்பு மாணவர்களே, ஜோதிடம் நாம் பயிற்சி எடுத்து ஜோதிடத்தில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற மாணவர்கள், நான் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் அடிப்படை ஜோதிடம்னு என்ன முக்கியமான கருத்துக்கள் மட்டும், எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் ஒரு அடிப்படையாக ஒரு ஜோசியம் பழகிக்கணும். நாமளும் சும்மா ஜாதக கட்டை பார்த்து இது யார் ஆட்சி, யார் அதிபதி, இது இருந்தால் இது, இந்த கிரகம் இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, பார்வைங்கிறாங்களே, குரு பார்வைன்னு சொல்கிறாங்களே, அதிபதிங்கிறாங்களே, உச்சங்கிறாங்களே, திரிகோண வீடுங்கிறாங்களே, இது இந்த அடிப்படையெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் கிளாஸ் சொல்லித்தரேன். நீங்கள் பார்க்க இந்த ஜோசியம் கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க பார்த்து பழகிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி இருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026. ஜோதிடம் பயிற்சி மற்றும் அடிப்படை வகுப்பு. முதல் ஜோதிடம் பழகணும்னா நமக்கு அந்த ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டம் போடுவாங்க இல்லைங்களா? இந்த கட்டம், இதுதான் ஜோசியத்துடைய ஃபஸ்ட்டு ராசி கட்டம்பாங்க. நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லித்தரேன். இதில் மட்டும் மொத்தம் 12 கட்டம் இருக்கும். ஜோசியத்தில் 12 கட்டம். இது இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கக்கூடிய கட்டம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 12 கட்டத்தில் 12 ராசிகள் இருக்கும். என்னென்ன ராசின்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை ராசிகள்னா 12 ராசிகள். கிரகங்கள் எத்தனைனா மொத்தம் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் வரும். முதல் இருக்கக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய மேச ராசி. இதுக்கு பேர் மேசம். இந்த கட்டத்துக்கு மேசம். இந்த வீட்டுக்கு பேர் ரிஷபம். இது மிதுனம். இந்த இடத்துக்கு பேர் கடகம். இந்த இடத்துக்கு பேர் சிம்மம். இந்த இடத்துக்கு பேர் கன்னி. இந்த வீட்டுக்கு பேர் துலாம். இது விருச்சிகம். இந்த இடத்துக்கு பேர் தனுசு. இங்கே மகரம், கும்பம், மீனம். இது 12. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் என்ன ராசி, உனக்கு என்ன ராசி, எனக்கு என்ன ராசி, இன்னைக்கு பலன், இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நம்ம அன்றாட புலம்ப சொல்லக்கூடியது. இதுதான் ராசி கட்டம். இதுதான் லைன். முதல் இடம் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். முதல் ராசி நீங்கள் முதல் கட்டமே இந்த 12 ராசியை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இதுதான் அடிப்படையாக நமக்கு வேணும். என்னென்ன ராசி எங்கே இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் நீ முதல் தெரிஞ்சாலே நமக்கு ஜோதிடத்துக்கு உள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். காலடி வச்சுட்டோன்னு அர்த்தம் ஜோதிட வகுப்புக்கு. இதை 12 தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்கு யார் அதிபதினா நீங்கள் அதிபதி, என்ற வீட்டுக்கு யார் அதிபதினா நான் அதிபதி. அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடாக சொல்கிறாங்க ஜோசியத்தில். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடு அல்லது இடம் இப்படி சொல்லுவோம். இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கார். ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்ப்போம். மேச வீட்டுக்கு யார் அதிபதி? மேசத்துக்கு யார் அதிபதினா செவ்வாய்ங்கிற கிரகம் தான் இதோடைய அதிபதி. ரிஷபங்கிற வீட்டுக்கு யார் அதிபதினா சுக்கிரன். மிதுனத்துக்கு புதன். கடகத்துக்கு சந்திரன். சிம்மத்துக்கு சூரியன். கன்னிக்கு புதன். நீங்கள் கேட்கலாம், முதல்ல புதன் இந்த வீட்டுக்கும் சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கும் சொந்தக்காரன். ஆமாம், எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு இருக்குது. ஆனால் சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் ஒரே வீடு தான். சூரியனுடைய வீடு இது சிம்மம், சூரியனோட வீடு இது கடகம், சந்திரனோட வீடு இது. இவங்களுக்கு மட்டும்தான் சிங்கிள் வீடு. ஒரே வீட்டுக்கு தான் இவங்க ஓனரு. மற்ற எல்லாத்துக்கும் 2 வீடு இருக்குது. எல்லா கிரகத்துக்கு சொல்கிறேன் நான். அடுத்தது கன்னிக்கு அப்புறம் துலாம். துலாமுக்கு யாரோட வீடு? துலாம் சுக்கிரனுடைய வீடு. அடுத்தது விருச்சிகம் செவ்வாயுடைய வீடு. தனுசு குருவோட வீடு.
அடுத்தது மகரம் வந்து சனியோட வீடு. அடுத்தது கும்பமும் சனியோட வீடு. அடுத்தது மீனம் குருவோட வீடு. அதாவது சிம்பிளாக சொன்னீங்கன்னா இது ரெண்டும் மேசமும் விருச்சிகம் யாருக்கு சொந்தம்? செவ்வாய்க்கு சொந்தம். ரிஷபமும் துலாமும் யாருக்கு சொந்தம்? சுக்கிரனுக்கு. இந்த ரெண்டு வீடும் செவ்வாய் வீடு, இது ரெண்டும் வந்து சுக்கிரனுக்கு வீடு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெண்டும் வந்து புதனுக்கு சொந்தம். புதனுக்கு சொந்தம். இந்த ரெண்டு யாருக்கு சொந்தம்? குருவுக்கு சொந்தம். இந்த வீட்டுடைய அதிபதியும், அதாவது யாரோட வீடுங்கிறது தான் நம்ம ஜோதிடத்தில் என்னங்கிறோம்? ஆட்சி, அதாவது அதிபதிம்போம். அந்த ஒரு ராசியோட அதிபதி சொல்லுவாங்க ஜோதிடத்தில், ராசியாதிபதி. அந்த ராசியோட அதிபதி, ராசியோட அதிபதிங்கிறாங்களா? அதிபதினா யார்? அந்த வீட்டோனர் தான் அதிபதிங்கிறது. இதுக்கு பேர் குரு, இதுக்கும் குரு தான். இது ரெண்டு யாரோட வீடுனா சனியோட வீடு. இது ரெண்டு யாரோட வீடு? சனியோட வீடு. சரி, நீங்கள் கேட்கலாம், ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குதே, அவங்க எங்கெங்கே போவாங்கன்னு கேட்கலாம். மொத்தம் 7 பேர்த்துக்கு வீடு கொடுத்தாச்சு. செவ்வாய், சுக்கிரன் 2, புதனுக்கு 3, சூரியன் 4, சந்திரன் 5, குருக்கு 6, இவங்களுக்கு சனி 7. இன்னும் 2 கிரகம் யார் யார்? ராகு கேது இருக்காங்க இல்லையா? கேட்கலாம் நீங்கள், ராகு கேதுக்கு எங்கெங்கே வீடுன்னு. ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதுதான் அவங்க சொந்த வீடாக கருதிக்கணும். ராகுக்கும் கேதுக்கும் சொந்தமாக வீடு கிடையாது. அவங்க ராகு இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீடு சுக்கிரன் எடுத்துக்கலாம், இங்கே இருந்தாங்கன்னா சனின்னு எடுத்துக்கணும். ராகு கேது எந்த வீட்டில் போய் உட்காராங்களோ அந்த வீட்டுக்கு அவங்க ஓனர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ராகு கேதுக்கெல்லாம் சொந்த வீடு கிடையாது. இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி, ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் அதிபதி, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி, சிம்மம் வந்து யாரோட வீடு? சூரியனோட வீடு, கடகம் வந்து சந்திரனோட வீடு, மீனமும் தனுசும் குருவோட வீடு, கும்பமும் மகரமும் கும்பமும் சனியோட வீடு. இதுதான் முதல் ஜோதிடத்தில் ஃபர்ஸ்ட் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த அதிபதிங்கிறத நம்ம வந்து ஆட்சி, அவங்க தான் இந்த ராசியாதிபதிங்கிறோம். ராசியாதிபதிங்கிறது இப்போது மகரத்தோட ராசியாதிபதி யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன? சனி. மகரத்தோட வீடு அதிபதி யார்? சனி. இதுதான் ஃபஸ்ட்டு. இது அடுத்தது சொல்கிறேன். இதை நாம் அடுத்தது இது அதிபதி சொல்லிட்டோம். இப்போ தனியாக அந்த அதிபதி யார் யாருன்னு நீங்கள் சொல்ல சொல்ல நம்ம எழுதலாம். யார் யார் அதிபதின்னு நாம் பார்க்கலாம். திரும்பி கட்டம் இல்லாமையே பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வீடு யார்? மேசம். மேசத்துக்கும் இன்னொன்று யார்? மேசத்துக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறது விருச்சிகம். மேசம் விருச்சிகம் இந்த ரெண்டுக்கும் யார் அதிபதி? செவ்வாய். அடுத்தது ரிஷபம், துலாம். இது ரெண்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இது நோட்டு இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இது முதல் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மிதுனத்துக்கும், மிதுனம் அண்டு இந்த கடைசியில் இருக்கிறது கன்னி. லாஸ்ட் 2 வீடுங்க, இந்த மூலை அந்த மூலை. இவங்களுக்கு யாரு? புதன். அந்த கடைசி 2 வீடு இந்த லாஸ்ட்ல லெஃப்ட்ல இருக்கிறது அது யார் யாரு? மீனமும் கீழே இருக்கிறது தனுசு. இவங்களுக்கு யாரு? குரு. சூரியனோட வீடு எது? சிம்மம். சிம்மத்துக்கு சூரியன். சரி, அப்புறம் சந்திரன் எங்க இருப்பாரு? கடகத்தில் இருப்பார். கடகம் சந்திரன். அப்புறம் மகரம் கும்பம் 2 இருக்கும். மகரம் கும்பம் இவங்களோட ஓனர் யாரு? சனி. இப்போ 7 கிரகம் வந்து 1 2 3 4 5 6 7 7 கிரகம் வந்தாச்சு. சந்திரனுக்கு சூரியனுக்கு வீடு கடகமும் சிம்மமும், குருவுக்கு 2 வீடு இருக்குது, புதனுக்கு 2 வீடு, எல்லாத்துக்கும் 2 வீடு. இவங்க தான் இந்தந்த வீட்டுக்கு ஓனர் எல்லாம், இவங்க தான் அதிபதி. இது அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மேசம் ஃபஸ்ட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 வீடு. 12 வீட்டுக்கு யார் யார் ராசி, யார் யார் அதிபதின்னு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமே நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள நட்சத்திரம் இருக்குது. அது எப்படி, அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன, அதே மாதிரி இதுகெல்லாம் ஆட்சி. இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் இதெல்லாம் ஆட்சி.
மீனத்துக்கு தனுசுக்கு ஆட்சி, குரு ஆட்சின்னா குரு அதிபதி. ஆட்சிங்கிறாங்களா? ஆட்சின்னு என்ன? இப்போ மீனத்திலேயே குரு இருந்தால் குரு ஆட்சி பெற்றிருக்கார் மீனம்பாங்க. அது போக போக பார்க்கலாம், இப்போ வேண்டாம். இது ஆட்சி. அடுத்தது இன்னும் வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு உச்சம்னா என்ன, உச்சம்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இப்போ ஆட்சினா என்ன, உச்சம்னா என்ன, நீசம்னா என்ன, மூல திரிகோணம், கேந்திரம், இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படை வார்த்தைகளாக இருக்குது. இதெல்லாம் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் நாளைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது 12 ராசிகளும், இந்த 12 ராசிகளுக்கு இந்த 7 கிரகங்கள் எங்கெங்கே ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். இப்போ சொன்னதை திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு உச்ச வீடு எது, நீச்ச வீடு எது, திரிகோணம்னு என்ன, எல்லாமே அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரம் ஃபிட் ஆகும். நம்ம இப்போ நீங்கள் சித்திர நட்சத்திரம்னு வச்சுக்கலாம், இல்லை சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் சுவாதினா அவர் வந்து எங்கே வருவார்னா துலாமில் வருவார். நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணும்போது ஐயத்தை நான் சுவாதி நட்சத்திரம்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக துலா ராசின்னு பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம நட்சத்திரம் தான் சொன்னால் அவருக்கு எப்படி ராசி தெரிஞ்சதுன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி. ஓம் நமச்சிவாயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.